டாக்டர் சொல்றாங்க ராதிகா பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு கோபி கிட்ட. ராதிகா கிட்ட சொல்றாங்க ஹெல்தியா சாப்பிடுங்க, டெய்லி வாக்கிங் போங்க, செக்கப்புக்கு வந்துருங்க. சந்தோஷமாவே இல்ல. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கும் ரெண்டாவது குழந்தைக்கும் கேப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப எல்லாமே இந்த மாதிரிதான் நார்மல். சந்தோஷமா இருங்க. தி பெஸ்ட். கியூ டாக்டர். இக வீட்ல எல்லாரும் கேட்பாங்களே என்ன பதில் சொல்றது? கோபி கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? சரி, கோபிக்கு கால் பண்ணிருக்காங்க. டாக்டரை பாத்துட்டீங்களான்னு கேக்குறாங்க. பாத்துட்டோமான்னு சொல்றாரு. என்ன சொன்னாங்க கோபி? பெரிய பிரச்சனை இல்லம்மா, மாத்திரை கொடுத்திருக்காங்க, சரியாயிரும்னு சொல்லிருக்காங்கம்மா. என்னால இருக்க முடியாது, ஆபீஸுக்கு வந்துடுறியாப்பா? சரிம்மா நான் வந்துடுறேன். ராதிகா வீட்டுல விட்டுட்டு என் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருங்க கோபி. சரி ராதிகா. ராதிகா சொல்றாங்க அவங்க அம்மா கிட்ட, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்மா, நான் டாக்டர் கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தாமா வர்றேன். கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராதிகா. இந்த குழந்தைய காரணமா வச்சு மாப்பிள்ளைய நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருமா? மயு என்னம்மா நினைப்பா? மயு சந்தோஷப்படுவாப்பா. மயுக்கும் பாதுகாப்பான வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுற இல்ல, அது இந்த குழந்தையால கிடைக்க போகுது. சந்தோஷப்படுமா? நான் சந்துருவுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன், கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவான். சரி சொல்றாங்க கோபி கிட்ட, என்னதான் பிள்ளையா இருந்தாலும் செய்ய முடிஞ்சதாண்டா செய்ய முடியும். பாக்கியா அன்னைக்காவது என்கிட்ட சொல்லிருக்காளா என் பிசினஸ பாருங்கன்னு? கிச்சன் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கூட ஆகல, என்கிட்ட அப்படி வேலை வாங்கிட்டு இருக்க. நடந்து கால்லாம் வலிக்குதுரா கோபி. வேலை பாக்குறவங்க அத்தனை பேரை பத்தியும் கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அமிர்தா கிட்ட பழனிசாமி பேசுறாரு. மேடத்துக்கிட்ட புஸ்தகம் கொடுத்துட்டு போறதுக்காண்டி வந்திருக்கேன். மேடம் இருக்காங்களா? உள்ளதான் இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன் மேடம். செல்வி சொல்றாங்க நீங்க வந்தா இந்த டிஷ்ஷ குடுக்க சொன்னாங்க அக்கா. பழனிசாமி சாப்பிடுறாரு, நல்லா இருக்கு. மேடம் நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க கண்ணை மூடி ரசிச்சு சாப்பிட்டீங்கல்ல சார், அப்பவே வந்துட்டேன். எல்லாம் குடுக்கறாங்க. பாக்யா வாசிச்சு பாக்குறாங்க. புஸ்தகத்துக்கெல்லாம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க சார். அன்புக்கெல்லாம் விலை பேசலாங்களா? நாளை பார்க்கலாம். வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கம் ஆரம்பித்த ஆண்டு 1942. நாளை சந்திக்கலாம்.